வணக்கம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்வொர்க்கோட பேசிக் என்னன்னு பார்த்துருப்போம். CLRனா என்னன்னு பார்த்தோம், CTSனா என்னன்னு பார்த்தோம், JIT கம்பைலர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா C# பற்றி பேசிக் பார்க்க போகிறோம். ஸோ C# அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். .NET ஃப்ரேம்வொர்க்கில் வந்து மைக்ரோசாஃப்ட் நமக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இது வந்து ஜாவாக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. C++லாம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஆனால் C#, ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக கோடிங் எழுத முடியும். மாடர்ன் டெக்னாலஜிஸ், புதுசாக வரக்கூடிய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த C#குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் இருக்கும். ஸோ இந்த C#ல நமக்கு என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன், 2 விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், 3 வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், 4 மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன், 5 வந்து சர்வீஸ் இல்லாட்டி லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றா அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல கன்சோல் அப்ளிகேஷன். கன்சோல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஸ்க்ரீனில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடியதான் இந்த கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இது மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் கம்மியாக, அதே மாதிரி ஒரே வேலையை திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ப்ராப்ளமாக கேட்டிருப்பீங்க, ஆட்டோமேஷன் மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணோம்னா கன்சோல் மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். இப்போ மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிக்ஸ்லேயும் லினக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பவர் ஷெல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷெல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணோம்னா கன்சோல் மாதிரியான அப்ளிகேஷனில் டெவலப் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இன்டர்நெட் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களோட லேப்டாப்பில் இண்டிவிஜுவலாக ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் சொல்லலாம், ஒரு மீடியா பிளேயர், இல்லை ஒரு VLC பிளேயர் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு MP3 கட்டர், இல்லை ஒரு வீடியோ கட்டர், இல்லை ஒரு ஃபோட்டோஷாப். இந்த மாதிரியான டூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். உங்கள் மிஷினில் இண்டிவிஜுவலாக வேலை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். 3வது பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கு வந்து நம்ம கிளாசிக்கான எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இது எல்லாமே ஒரு சர்வர் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகும். நீங்கள் சர்வரில் ஒரு மிஷின் இருக்கும், நீங்கள் உங்கள் மிஷின்லேருந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ். 4வது பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். உங்கள் மொபைலுக்குன்னு ஒரு பிரத்யேகமான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண முடிஞ்சால் அது வந்து மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மொபைல் பேஸில் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு Xamarin அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான் வந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய மார்க்கெட் அவங்க வச்சுருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் கிளாஸ் லைப்ரரிஸ் அப்படின்னு நம்ம வந்து எப்படி .NET ஃப்ரேம்வொர்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளும் லைப்ரரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது, அந்த எக்ஸல் ஷீட்டில் சில மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு டெல்ரிக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம ஊரில் சென்னையில் சிங்ஃபியூஷன் ஒரு கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வெறும் லைப்ரரிஸ் .NET டெவலப் பண்ணுறவங்களுக்கு லைப்ரரிஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு கிரிட் வேணும் அப்படின்னா அந்த கிரிட்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும், கலர்ஃபுல்லாக கொண்டு வர முடியும், கிரிட்லேயே ஃபில்டர் பண்ண முடியும்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி ஏற்கனவே அவங்களே ஒரு கிரிட் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த லைப்ரரியை மட்டும் இன்க்ளூட் பண்ணி வழக்கம் போல் நம்ம இன்புட்டை மட்டும் பாஸ் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அவுட்புட் தேவைங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ UI என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே ஒரு லாஜிக்லாம் நீங்கள் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணாமல் ஏற்கனவே நமக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைப்ரரிஸை கொண்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவோ இண்டஸ்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைப்ரரிஸ் பில்ட் பண்ணி கொடுத்தாலே உங்களுடைய கம்பெனிஸ் வந்து பெருசாக வளரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெல்ரிக் இல்லை சிங்ஃபியூஷன் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்.